அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக தொடர் விசாரணை நடந்து வரும் நிலையில் விபத்து தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கருப்பு பெட்டியில் கிடைத்த ஆடியோ பதிவை வைத்து ஆய்வு செய்ததில் விபத்திற்கு யார் காரணம் என்பது வரை நிபுணர்கள் விளக்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். அகமதாபாத்தில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி நடந்த விமான விபத்தில் மொத்தமாக 260 பேர் பலியாகினர். குறிப்பிட்ட அந்த ஏர் இந்தியா ரக விமானம் விமான நிலைய ஓடுதளத்தில் இருந்து காற்றில் டேக் ஆஃப் ஆன ஒரு சில நொடிகளில் பொத்தென கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதில் விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவரை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரும் உடல் கருகி உயிரிழந்தனர். விமானம் மருத்துவமனை விடுதியின் மேல் விழுந்து வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் விடுதியில் இருந்தவர்கள் சிலரும் பலியாகினர். நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு தொடர் ஆய்வு நடைபெற்றது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக விசாரணை அறிக்கை வெளியானது. அதில் விபத்தின் போது விமானத்தின் 2 இன்ஜின்களும் ஆஃப் ஆனதாகவும் எரிபொருள் செல்லும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதுவே விமானம் கீழே விழ பிரதான காரணங்களாக அமைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம் மொத்தமாக 32 நொடிகளே வானத்தில் பறந்திருந்தது. இந்த நிலையில்தான் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பைலட்டே காரணம் என்ற ரீதியில் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்து குறித்த விசாரணை குழுவில் இருந்த அமெரிக்க நிபுணர்களிடமிருந்து பெற்ற தகவல்கள் அடிப்படையில் இது தெரிய வந்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. விபத்துக்கு சில நொடிகள் முன் எரிபொருள் சுவிட்ச் அணைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ந்த இணை பைலட் ஏன் சுவிட்சை அணைத்தீர்கள் என கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் பைலட் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்திற்கு பைலட் சுமித் சபர்வால் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுமித் சபர்வாலோ 15,638 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்ட விமானி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக வெளியான ஒரு தகவலில் எரிபொருள் சுவிட்ச் அணைக்கப்பட்டுள்ளதாக ஒரு பைலட் கூறியதாகவும் நான் அணைக்கவில்லை என மற்றொரு பைலட் கூறியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இப்படி முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் விசாரணை முழுமையாக முடியாமல் சில தகவல்களை மட்டும் வைத்துக் கொண்டு விமானியை குறை கூறுவது தவறு என பைலட்டுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதில் பைலட் ஸ்மித் சபர்வாலின் பின்னணி என்று பார்க்கும்போது 55 வயதான அவர் 1994ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தனது 29 ஆண்டுகால அனுபவத்தில் பல ஆயிரம் மணி நேரத்திற்கு விமானத்தை இயக்கியுள்ளார். மும்பையை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு 82 வயதான தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஒரு சகோதரியும் இருக்கும் நிலையில் இவர்களை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு சுமித் சபர்வாலுக்கு இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் விமானியாக இருப்பதால் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிட முடியாததை உணர்ந்த சுமித் தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களோடு வந்து நேரத்தை செலவிடுகிறேன் என்று தனது தந்தைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். விபத்திற்கு சில தினங்களுக்கு முன்புதான் இந்த சங்கல்பத்தையும் மேற்கொண்டுள்ளார் அவர். இளமை காலத்தில் இருந்து இத்தனை ஆண்டுகள்தான் மகனோடு வாழ முடியவில்லை, பணியை ராஜினாமா செய்துவிட்டால் இனி அவனோடு நேரத்தை செலவழிக்கலாமே என்று ஆசையாக காத்திருந்தார் சுமித்தின் தந்தை. ஆனால் விமான விபத்து சுமித்தை பலி கொண்ட நிலையில் ஒட்டுமொத்த குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்தது.